கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2/1/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் இந்த வருடத்திற்காக கொடுத்திருக்கிறதான நல்ல வார்த்தை. ஏசாயா 54:3. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். You will spread out to the right and to the left. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாள் காலவெளியிலே புதிய ஆண்டிற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக செய்கிறவர். உங்களுடைய சகல விதமான ஆசீர்வாதங்களிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டு, ஆசீர்வாதங்களில் ஒரு வளர்ச்சி, ஒரு மேன்மை, எல்லா விதத்திலும் பெருக செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எந்தெந்த காரியத்தை நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள், அது உங்களுடைய வாழ்க்கையில் அது பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தாமே உங்களை மேன்மைப்படுத்துவாராக, உங்களை பெருமைப்படுத்துவாராக, அநேகர் கொன்பதாய் உங்களை உயர்த்தி வைப்பாராக. அதிலும் குறிப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படியாய் கர்த்தர் உங்களை விரிவாக்கி ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண போகிறபடினால் ஆண்டவருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கிருபை, தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டிற்காக நன்றி. கடந்த 365 நாட்கள் நல்லவராக இருந்தவர் இந்த புதிய ஆண்டில் நல்லவராக இருந்து தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து எங்களையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. ஆமென்.